Thank you, students, for your inspiring performance and for reminding us of the power of harmony and togetherness. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் அருகில் உள்ள விக்கிரமம் என்ற கிராமத்தில் பிறந்து மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் பொருளாதாரம் பிரிவில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார். 1983ஆம் ஆண்டு இளங்கலை படிக்கும் பொழுதே புள்ளியில்லா கோலங்கள் என்ற கவிதை நூல் இயற்றியுள்ளார். எழுத்தாளர், அரசியல்வாதி, சிறந்த பேச்சாளர். அவர்களை அன்புடன் அழைப்பதில் பெரும் மகிழ்கிறோம். ஐயா, எங்களுடைய செவிகளும் பார்வைகளும் பல மணி நேரம் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களை முன்னிலையில் நாங்கள் பார்க்க மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள், உன்னை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்கிற பாவேந்தருடைய பாட்டு வரிகளை இந்த இனிய பொழுதிலே நினைவு கூர்ந்து அருட்சான்று அகாடமியினுடைய முதலாம் ஆண்டு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஐயாவுக்கும் அம்மாவுக்கும், அதுபோல தாளாளர் தந்தை, முதல்வர் மரியாதைக்குரிய என்னுடைய இனிய சகோதரர் ஸ்டீவன், அதுபோல் இங்கே அருமையான உரை நிகழ்த்திய அருட்சகோதரி, இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், வருகை தந்திருக்கிற அருட்சகோதரிகள், விழாவுக்கு வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள், அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாட்சை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே பார்த்துட்டு தான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திருச்சியை சேர்ந்த கியா விஸ்வநாதன் என்ன சொல்கிறாருன்னா, காலம் உயிர் போன்றது அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ தங்க ரேட்டு ரொம்ப கடுமையாக உயர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்மளால் இழந்தால் திரும்ப பெற முடியாதது வாழ்க்கையில் ஒன்று தான். அது என்னது? உயிர் தான். இப்போ நான் பேசுகிறேன்னு வைங்க, அந்த காலத்தை ஒருபோதும் என்னாலோ உங்களாலோ மீட்டு விட முடியாது. எனவே காலம் உயிர் போன்றது என்பதை மனதில் கொண்டு இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களுடைய உயிர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, உண்மையிலே நான் ஒரு நெகிழ்வோடு தான் எல்லோருக்குமான இந்தியாவை, எல்லோரையும் அணைத்துக் கொள்கிற இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வளாகத்துக்கு வெளியே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பெரும் போரில் ஒரு கடைநிலை சிப்பாயாக களமாடிவிட்டுத்தான் நான் இந்த மேடைக்கு வந்தேன். அதிலும் கூட நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் ராமநாதபுரம் பள்ளியில் முதல்வராக பணியாற்றிய பொழுது என்னை பேச அழைத்திருந்தார். அதன் பிறகு காற்று போகிற இடமெல்லாம் மலரின் வாசத்தையும் சுமந்து கொண்டு போவது போல அவர் போகிற பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அப்படி பல இடங்களுக்கு தென்காசி இதில் நம்ம இருந்து இங்கே ஒரு நான் சொன்னேன் களத்திலே இருக்கிறேனே என்று, இதுவும் களம்தான், களமாட வேண்டிய இடம்தான் என்கிற அவருடைய உத்தரவை மட்டும் நம்ம என்னால் ஒருபோதும் மீற முடியாது. எனவே கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அருமையாக எனக்கு முன்னால் என்னுடைய அன்பு மகள் பூஜிதா அவர்கள் பேசினார்கள். அவங்க முதல் ஏறிய மேடை தாமுயா காசா மேடை என்று அறிகிற பொழுது உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சி. அதனுடைய மாநில தலைவர் என்கிற முறையில் அருமையான ஆற்றலுக்கான ஒரு பேச்சு. எந்த இடத்துலையும் தடையில நினச்சி பார்க்குறேன். என்னம்மா படிக்கிறேன்னு கேட்டேன். 9ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. 3 வயசுலேயே பேச ஆரம்பிச்சிருச்சு. நான்லாம் இந்த மேடைக்கு வர்றதுக்கு எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலி. ஏன்னா இப்படி அணைத்துக் கொள்வதற்கு அருட்தந்தையர்கள் நான் படித்த காலத்திலே இல்லை. அப்படி ஏற்றி அழகு பார்ப்பதற்கு ஐயா கம்பீரமாக அறிவித்தார்ல, ஒரு கிட்டத்தட்ட 10 மேடைகளுக்கு மேலாக இந்த சபை சார்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஏற்றி அந்த குழந்தையை அழகு பார்த்திருக்கிறார்கள். அதுதான் காரணம். நான் நினச்சி பார்க்குறேன், இது வயசில் நான்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கல்லூரிக்கு போன பிறகு தான் ஒரு பேச்சாளனாக உருவாவதற்கான, நானாக தான் சொல்லிக்கிறேன் பேச்சாளன் அப்படின்னு, உலகம் ஒத்துக்குதா என்னன்னு தெரியல. இப்போ நான் மதுக்கூர் ராமலிங்கம்னு பேர் வச்சுருக்கிறதுனால
ஐயா மதுக்கூரில் நீ ரொம்ப ஃபேமஸ் ஐயா அப்படின்னு கேட்டாங்க. நான் கூட சொன்னேன், மதுக்கூரில் போய் ஒரு வாடகை சைக்கிள் கேட்டால் கூட தரமாட்டாங்க. நான் பிறந்தது தான் மதுக்கூர், நான் வாக்கப்பட்ட ஊர் மதுரை. அதனால் இப்போ போனால் எனக்கு தெரியாது, என் ஊர் மட்டும்தான் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன். திண்டுக்கல்லேருந்து நான் வர்றேன். 2 நாட்களுக்கு முன்னே தான், நேற்றைக்கு முன்தினம் தான் புனித ரமலான் பெருநாள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடினார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரமலான் வந்தாலே சமூக ஊடகங்களில் இங்கே கூட நம்முடைய மைமில் நம்முடைய அன்பு குழந்தைகள் அருமையாக நடித்து காட்டினாங்க. அதாவது வந்து இந்த செல்ஃபோன் என்ன பாடுபடுத்துது அப்படின்னு. இப்போ நானே வந்து ஃபாதர் பார்த்துருப்பார், அங்கே மைம் முடிது இவன் செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கானப்பா அப்படின்னு. ஒரு அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுன்னா, நம்ம கையில் செல்லு இருந்தால் குறைந்தபட்சம் 3 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் சும்மா இருக்க முடியுது. அப்படியே அதை பார்க்க என்ன வந்துடுது, ஒன்று போட்டோமே லைக் வந்துச்சா, இல்லை எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு அன்பாக தெரிஞ்சுக்கிறேன், யாராவது இந்த குடும்பமாக சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க. அப்படி இருந்தால் தயவுசெய்து அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சது உறவை வளர்க்குறத விட பகையை வளர்க்குறது தான் அதிகம். அந்த அம்மா ஒரு கேசரி போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, யாரும் கண்டுக்கலன்னா ஃபோனை போட்டு வையன், ஏன் நான் கேசரி போட்டால் லைக் போட மாட்டியா, நீ கொண்டாந்து கொடு நான் சாப்பிட்டு லைக் சொல்கிறேன் அப்படின்னு. நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. இப்படி மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு பையன் வந்து காணா போயிட்டான் போல். நல்லவங்களும் இருக்காங்க, நான் ஆர்வ கோளாறாக இருப்பாங்க. அவன் காணா போனான்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்லலாம் பரப்பி விட்டுருக்காங்க. அவன் ஒரு 3 நாள் கழித்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. யாரோ நல்ல மனுஷங்க நிறையா இருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னா இந்த செய்தியை ஒரு குரூப் இன்னமும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இவளை காணவில்லை காணவில்லை காணவில்லைன்னு. அவன் திரும்ப கிடைச்ச 6 வருஷம் ஆயிடுச்சு. அவன் இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கூடம் போக முடியாமல் தவிக்கிறான். இன்னைக்கு காலையில் தான் அவன் பார்த்துருக்கான், ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா ஒரே அமைக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் சொல்லாமல் வந்துட்டியா, இல்லைங்க சொல்லிட்டு தான் ஏன் வந்தேன், பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், இல்லை இன்றைக்கி தான் எனக்கு வாட்ஸ்அப் வந்துச்சு, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கொண்டு வீட்டில் விட்டு வந்துடுறாங்க. இப்போ அவனே வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் நினச்சி பார்க்குறேன், ஒரு பேச்சினுடைய வலிமை என்பது அற்புதமானது தான். இங்கே நம்முடைய குழந்தைகள் நான் பேச வருவதற்கு முன்னால் ஒரு அற்புதமான அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம் என்கிற அந்த இறையை போற்றுகிற பாடலிலே இருந்து நிறைவில் நம்முடைய தேசத்தின் நிலையை சொல்லுகிற இந்த பாடலை விட நான் என்ன சொல்லி உங்களுக்கு உணர்த்தி விட முடியும் என்னன்னா, இந்த பிள்ளைகளிடம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு அறிஞன் சொன்னான், இப்போது இருக்கிற பிரச்சனை குழந்தைகளை எப்படி பெரியவர்கள் ஆக்குவது என்பதல்ல, பெரியவர்களை எப்படி குழந்தைகள் ஆக்குவது என்பதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனை. நினைச்சு பாருங்க, இதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் நமக்கு மதம் தெரியுமா, ஜாதி தெரியுமா, அன்பு மட்டும்தான் நமக்கு அடிப்படை. வளர வளர நமக்குள்ளே வெறுப்பும் வன்மமும் வக்கிரமும் வளர்ந்து கொண்டே போகிறது. நான் ஃபாதர் கேட்டேன், எப்படித்தான் இந்த மாதிரி ஊராக கண்டுபிடிச்சி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டனில் ஆரம்பித்து அதில் காசு பார்க்கலாம். ஆனால் எங்கேயெல்லாம் பொட்டல் காடாக இருக்கும், நான் சொல்ல நிலத்தை சொல்லலை, என் மக்களினுடைய இன்னும் எங்கேயெல்லாம் வளர்க்க வேண்டி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் தேடி சென்று இந்த சபையினுடைய ஊழியர்கள் கல்வி கூடங்களை ஆரம்பித்து கொண்டே இருக்கிறார்கள். வேற என்ன வேண்டும் வாழ்வில்? யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னார், நீ இந்த புதுக்கோட்டை சாலைன்னு கேட்டு வந்துருங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு பயணம் செய்கிற இடத்தையும் நாம் சாலை என்று தான் சொல்லுகிறோம், பள்ளிக்கூடத்தையும் கல்வி சாலை என்று தான் சொல்லுகிறோம். என் பாப்பா கூட நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்கிற பாவேந்தருடைய பாட்டை பிழை இல்லாமல் சொன்னது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மிகப்பெரியவர்களே யார் என்ன எழுதுனான்னு தெரியாமையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கம்பர் எழுதுனது என்ன, சேக்கிலார் எழுதுனது என்ன, நான் 80,000 புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிற அறிவாளிகளுக்கு மத்தியில் இருந்து தான் நான் வருகிறேன். அந்த குழந்தை நானெல்லாம் இப்போ இப்படி மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சாலை, நாம் ஒரு ஒரு இடத்திற்கு போகிற இடத்தையும் நாம் சாலை என்று சொல்லுகிறோம், படிப்பு சொல்லிக்கிற இடத்தையும் சாலை என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு ஊரை நம்முடைய இலக்கை சென்று அடைவது அந்த சாலை என்று சொன்னால், நெடுஞ்சாலை என்று சொன்னால் நம்முடைய மனிதத்தை முழுமையாக்குகிற இடத்தைத்தான் நம்முடைய பெரியவர்கள் கல்வி சாலை என்று வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த நிறுவனத்துக்கு பெயர் என்ன? அருட்சான்று அகாடமி. இந்த முதல் ஆண்டு விழாவுக்கு பெரியவங்க வச்சிருக்க பேர் என்ன? அருவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ஐயா சொன்னார், அகிலம் போற்றுகிற ஆங்கிலம் அகிலத்தினுடைய தலைவாசலாக இருக்கிறது. என்னுடைய அன்பு குழந்தைகளை நான் கேட்டுக்கொள்வேன், ஆங்கில மொழியை பழுதர கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கெல்லாம் ஆங்கிலம் என்பது நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், இதில் என்ன வெக்கப்பட என்ன இருக்குது?
நான்லாம் கோட்டாவில் வந்தவன் தான். கோட்டாவில் வராதவனு சொல்கிறீங்க, சில பேர் பெருமைப்படுறாங்க. நான்லாம் கோட்டாவில் படித்து, இன்னும் சொல்லப்போனால் முதலில் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஆரம்ப பள்ளியில் தனமணி என்கிற ஒரு கிறிஸ்துவ ஆசிரியை தான் என்னுடைய பிஞ்சு கையை பிடித்து அகரம் சொல்லி கொடுத்தது. அந்த தாய் இப்பொழுது இயேசுவின் அந்த கடவுளின் பாதங்களுக்கு சென்று விட்டாலும் கூட அந்த தாயின் பிடித்த என் பிஞ்சு விரலை பிடித்த இளம் சூட்டை நான் இன்னமும் இந்த விரல்களிலே அப்படியே கதகதப்பை அணையாமல் வைத்துக் கொண்டுகிறேன் என்கிற நன்றியுணர்வோடு தான் நான் பேசுகிறேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியை நாம் பெறுவதற்கு ஏன் வாசிக்கணும்னு பூஜிதா ரொம்ப அருமையாக பேசினுச்சு. புத்தகங்களை படிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? பகத்சிங் சிறையில் இருந்து படித்தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மரணத்தின் கடைசி நொடி வரை படித்தார். பிடல் காஸ்ட்ரோன்னு ஒரு பெரிய புரட்சியாளர். கியூபாவில் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அமெரிக்க விமானங்கள் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இவர் ஒரு பதுங்குகுடியில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கார். புக்கு படிக்கிற இடமா அது? நம்மளே சில பேர் புத்தகங்களை தூக்க மாத்திர மாதிரி தான் பயன்படுத்துவோம். அதை எடுத்த உடனே நித்ராதேவி வந்து ஒரே அமுக்கு. எப்படித்தான் வருமோ, எடுத்து அப்படி தொட்ட உடனே 5 தூக்க மாத்திரை போட்டு தூங்காதவங்க கூட புத்தகத்தை போட்டு தூங்கிடுவாங்க. கடைசியாக பார்த்தா ஒரு புத்தகம் அது வாடகை இருக்கும். ஆனால் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் உட்காந்து ஒரு கையில் துப்பாக்கியும் ஒரு கையில் உட்காந்து புக்கையும் படிச்சுக்கிட்டு இருக்கார். பக்கத்தில் கிடையாது, புக்கு படிக்க ஒரு நேரங்காலம் வேணாமாயா? ஒரு குண்டை போட்டால் மொத்த சோழியும் முடிஞ்சு போயிடும். இப்போ புக்கு படிக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, நான் இந்த துப்பாக்கியால் சுட்ட ஒரு விமானம் தான் வீழும், ஆனால் இந்த புத்தகத்தை படித்து அறிவை பெருக்கி கொண்டால் இந்த விமானத்தை அனுப்பிய வல்லரசையே வீழ்த்தி விடக்கூடிய ஆற்றல் இந்த புத்தகத்திற்கு உண்டு. நான் ஏன் திண்டுக்கல் சொன்னேன்னா, ரம்ஜான் வந்துச்சு பார்த்தீங்களா? இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாதவர்களை பார்த்து நம்ம பூரா அடிக்கடி அவங்க கூட நோன்பை பற்றி அவ்வளோ கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு பெருநாள் வருது பாய் அப்படிம்பா. நேற்று கூட ஒரு நல்ல ஜோக்கு படித்தேன். அதாவது அவர் பார்த்து கேட்டிருக்காரு, என்ன பாய் பெற தெரியுதா? அதுக்கு அவர் சொன்னாரா, பெற தெரியுது, ஆனால் நீ தான் யாருன்னு எனக்கு தெரியல. நீ பிரியாணிக்கு தானே அடி போடுற. இந்த வருஷம் நான் ரம்ஜானுக்கு ஊர்லேயே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். என்ன ஒரு 120 ரூபா கொடுத்தா ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறோம். அதில் கிடைக்காத பொருளா? அன்பு இருக்கு இல்லையா? அதுபோல் கிறிஸ்மஸ் வந்தால் கேக் இருக்கா? இப்போ என்னங்க கேக்கு? கிறிஸ்மஸ் கோயிலுக்கு போயிட்டு வண்டியலா வந்துட்டான். இந்த பக்கம் ஒன்றும் வரலையே. ஒரு 80 ரூபா கேக்குங்க. எங்கள் அம்மா சாணியலில் கையோடு போய் அந்த வண்டி மயில ஒரு இழுத்து என்னுடைய ஸ்காலர்ஷிப் ஃபார்மில் எங்கள் அம்மா அந்த கை நாட்டு வச்சா. நான் நினச்சி பார்க்குறேன், என் பின்னால் இருக்கிற எம்ஏ, எம்ஃபில், பிஜி டிப்ளமா இன் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், என்னென்ன வேணாலும் ஏபிசிடி EFGH படிங்கன்னா சான்றா கேட்க போறீங்க. சில பேர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு படிப்பு படித்தேன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்டே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் எம்ஏ, எம்ஃபில், ஏபிசிடி, EFGH என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் இப்போதைக்கு நம்பித்தான் ஆகணும். இது தேர்தல் காலம், யார் என்ன சொன்னாலும் நம்பித்தான் ஆகணும். ஆனால் உண்மையிலேயே எம்ஏ, எம்ஃபில் படிச்சிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க, அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நான் பார்த்தாலே தெரியும். அதனால தான் இப்படி இருக்கேன்னு வைங்க. இல்லைன்னா வேறு கெட்ட பிள்ளைல இருப்பேன். அதனால அனுப்பின உடனே போய் இவ்வளவு பட்டம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் எதுவுமே போட்டுக்கல, அது வேறு விஷயம். ஆனால் என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வச்ச அந்த சாணியோடு கலந்த வண்டி மை கையெழுத்துக்கு முன்னால் நான் படித்த படிப்பு அனைத்துமே சாதாரணமான விஷயம்தான். நினைச்சு பாருங்கள், முதல் தலைமுறை எவ்வளவு முட்டி மோதி இந்த பிள்ளைகள் எப்படி இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும் காட்டுகிற பொழுது அருமையாக கிராஃபிக்ஸில் எப்படி மண்ணை முட்டி விதைத்த அந்த விதை கிழித்து கொண்டு மேலே வருகிறதுன்னு காட்டினாங்களே. இங்கே உட்காந்துருக்க பெரும்பாலானவர்கள் கிராமப்புறத்தில் படிஞ்சு ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட குடும்பங்களிலே பிறந்து இந்த துவக்கத்திலே பல கிறிஸ்துவ நிறுவனங்கள் இங்கே துவங்கி அவங்க ஐயா அந்த பாப்பா கூட அழகாக சொன்னாங்க, ஒன்று கல்வி பணி, இன்னொன்று இறைப்பணி. அது ரெண்டையும் கொண்டு போய் சேர்த்ததால தாங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் படிச்சிருக்க முடியுது. யோசிச்சு பாருங்க. மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கூட ராமநாதபுரத்தில் கிறிஸ்துவ கல்வி நிறுவனத்தால் படித்தார். பிறகு புனித வரலாறுல தான் படித்தார். அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த இயற்பியல் ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா சின்னப்பா அவர்களை நேற்று முன்தினம்தான் மறைந்தாங்க. 100 வயசு நிறைந்து வாழ்ந்திருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு மாணவராக வர்றார் அவர். இதுதாங்க இந்த கல்வி தருகிறது. நான் பெற்றோர்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன், நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, கல்வி தாங்க. பாப்பா கூட சொன்னிச்சு இல்லையா, கண்ணுங்கிறான் வள்ளுவேன். நீங்கள் வேற அது என்னென்னமோ படிக்க சொன்னிச்சு பூஜிதா. ஒன்றும் படிக்காட்டி குறைந்தபட்சம் வீட்டில் ஒரு திருக்குறளையாவது வாங்கி வைங்க. உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கும், அந்த மத நூல்களை வாங்கி வைங்க.
திருக்குறள்ல தான் சொல்றான், அறிவு என்பது அற்றம் காக்கிற கருவிங்கிறான். அழிவிலே இருந்து உங்களை பாதுகாக்கிற கருவி எது என்று கேட்டால், ஏன் திருவள்ளுவர் நான் சொல்றேன் தெரியுமா? நீங்க இது இருக்கு பார்த்தீங்களா, கன்னியாகுமரி போயிருப்பீங்க. கன்னியாகுமரிக்கு ஒரு கலைஞர் அங்கே ஒரு இது வச்சிருக்கிறார் பார்த்துருக்கீங்களா, வள்ளுவர் சிலை. அந்த இடத்தினுடைய இப்போ சிறப்பு என்ன தெரியுமா? அது வரைக்கும் எல்லோரும் விவேகானந்தர் பாறை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பாறையாக இருந்த இடத்தை திருவள்ளுவர் சிலை என்று மாற்றி இருப்பது தான் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய சிறப்பு. பாறை என்று சொல்லப்பட்ட இடம் இப்பொழுது சிலையும் சேர்ந்துதான் சொல்லப்படுகிறது. ஒரு கல்வியினுடைய நோக்கம் பாறையாக இருப்பதை சிலையாக செய்வது தான். இங்கே ஒழுக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒரு சிலை என்பது செதுக்கப்பட்ட கல்லில் இல்லை, ஒதுக்கப்பட்ட கல்லிலே இருந்து தான் ஒரு சிலை உருவாகிறது. நீங்கள் ஒரு பாறையை செதுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிறது நமக்கு முன்னால் இருக்கிற கல் தான். ஆனால் எதெல்லாம் தேவையில்லை என்று ஒதுக்கப்படுகிறதோ, ஒதுக்கப்பட்ட பிறகுதான் அது சிலை. அதுபோல் நமக்கிட்ட தேவையற்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்மை ஒரு சிலையாக மாற்றுவது தான் இத்தகைய கல்வி நிறுவனங்களினுடைய ஆகப்பெரிய சேவை. எனவே அன்பிற்கினியவர்களே, நீங்கள் பெற்றோர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்வது, குழந்தைகளை தயவு செய்து உற்சாகப்படுத்துங்கள். ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோடு தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். அது உங்கள் குழந்தை. நம்மளை மாதிரி தான் அது இருக்கும். ஒரு பெற்றோர் சொல்கிறாரு, நீனும் அவனும் ஒரே ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க, ஒரே டீச்சர் தானே, ஒரே டியூஷனுக்கு தானே போகிறீங்க, அவன் 100 மார்க் வாங்கியிருக்கான், நீ 80 தானே வாங்கியிருக்க, இப்படி எல்லாம் பேசுகிறீங்கன்னா அந்த காலத்து பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் சொல்கிறான், எல்லாம் ஒன்று தான், ஒரே ஸ்கூல் தான், ஒரே பஸ் தான், ஒரே டீச்சர் தான், அப்பா வேறு வேறு ஆளாச்சே, அவங்க அப்பா அறிவாளி போல இருக்கு, நான் என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தைகள் பரிபூரணமானவர்கள். ஒரு கவிதை உண்டு பெரியவர்களே, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ, ஒரு பெரிய மூங்கில் காடு, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ என்று கேட்பது கவிதை. இங்கு வருகிற எல்லா மூங்கில்களையும் புல்லாங்குழல் ஆக்குவது தான் நம்முடைய இந்த நிறுவனத்தினுடைய, அருட்சான்று நிறுவனத்தினுடைய. இவ்வாறு இந்த பிள்ளைகள் எவ்வளோ அழகாக ஆடுது, அந்த பையன் எவ்வளோ அழகாக பியானோ வாசிக்கிறான். கடைசியாக இதை விட என்னங்க இந்த பிள்ளைகள் செய்தி சொல்லிட முடியும்? அந்த தேசிய கொடியை உயர்த்தி பிடித்த பொழுது அதுக்குள்ளே இருக்கிற செய்தி, இன்னைக்கு நாட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய செய்தியை இந்த பிள்ளைகள்கிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுக்க வேண்டியது. இந்த அன்பும் இந்த சமாதானமும் இருந்தால் போதுமானது. எனவே கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை கொண்டு சேர்க்கிற பணியை நம்முடைய அருட் சகோதரர்கள் மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி தொடர வேண்டும். முதல் ஆண்டு விழாவிலேயே ஃபாதர் முன்னாலேயே கேட்டாங்க, அப்புறம் நீங்கள் இந்த ஏப்ரல் 13 வாங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு ஏப்ரல் 14 அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். யோசிச்சு பாருங்கள், அவரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தார், எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கஷ்டம் நமக்கு கிடையாது, படிக்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. எனவே அவர்களெல்லாம் நினைக்கிற பொழுது அவரெல்லாம் இல்லைன்னு சொன்னால், அதுபோல் காந்தியடிகளாகட்டும், அதே போல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகட்டும், இவங்கெல்லாம் நமக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துங்கிறது படிப்பு ஒன்று தான். நல்ல கல்வி கொடுத்துருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி தான். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவை பாட்டி அப்படி பிச்சையெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய வருமானத்தின் ஒரு பகுதியில் பிள்ளைகளை மட்டும் படிக்க வச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நான் அட்வைஸ் பண்ண போகிறதே இல்லை, சொன்னாலும் கேட்காது. அப்போ அவங்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒன்று இந்த செல்ஃபோன்லாம் தவிர்க்க கூடிய ஒன்று தாங்க. ஆனால் அதையும் நம்ம ஆக்கப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு. அதெல்லாம் நீ என்ன சொல்ல போகுது? ஒரு பக்கம் நம்ம பிரதமர் இதில் என்ன ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறேன், அதில் பேசுகிறாரு, அதுவே தமிழில் மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு. சில பேர் மொழிபெயர்க்கிறத விட அது நல்லா தான் இருக்குன்னு வைங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது மனித குலத்துக்கு எவ்வளோ பெரிய சவால். ஆனால் இங்கே ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு ரோபோட் கூட பாடம் சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் ஐயா இப்போ உண்மையிலே அந்த கணக்கு பாடம் எனக்கு ரொம்ப சிக்கலான பாடம் ஒன்றுன்னா அது கணக்கு தான். அது என்னமோ இந்த கவிதை எழுதுறவங்களுக்கும் கணக்குக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. மகாகவி பாரதியாரை கணக்கு போட சொன்னால் கணக்கு எனக்கு பிணக்கு பின்னாக்கு ஆமணக்குன்னு எழுதி கொடுத்துருக்காரு, போட்டு பொக்கியிருக்காங்க. கணக்கு பாட சொன்னால் எழுதுறியா அப்படின்னு. அதனால் கணக்கு தெரியாதாலே நான் பாரதியார்னு சொல்லிக்கல, அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியலன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஆனால் யோசித்து பார்த்தா நண்பர்களே, இந்த
அறிவு, செயற்கை நுண்ணறிவு, நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப எளிதாக அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகளை கண்டறிந்து போது ஆசிரியர் ஒரு ரோபோட் பாடம் நடத்துதுன்னு வைங்க, சில பிள்ளைகள் வாட்டத்தோடு இருப்பார்கள். ஆனால் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டே ஏன்டா காலைல சாப்பிடலையா, இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிரச்சனை கூட தீரப்போகுதுங்கிறான். கிட்டத்தட்ட தீர்ந்திருக்கு அரசு பள்ளியில். எல்லா பள்ளிக்கும் அதை விஸ்தரிக்க என்னுடைய விருப்பம். காலை உணவு உண்மையிலேயே பல பிள்ளைகளுக்கு கனவு தாங்க. நல்லா மதிய உணவு சாப்பிட்டு தான் வளர்ந்த, சொல்லிக்கொள்ள ஒன்றும் வெட்கம் இல்லை. அதெல்லாம் அப்போல்லாம் அமெரிக்கா கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கோதுமை கொடுத்து விடுவாங்க. அதை ஒரே டயட்டு தான், டெய்லி கோதுமை உப்புமா தான். அதுக்கே நாங்கள் ஆளாக பறப்போம். அதில் கோதுமை உப்புமா சாப்பிட உட்கார்றதுல ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா முதல்ல உட்காந்துடக்கூடாது, சரியாக வேகாதது வரும். கடைசிலையும் உட்காந்துடக்கூடாது, கொஞ்சம் அடி பிடிச்சது வரும். மிடில் உட்காரணும். இப்படி தான் சில பேர் வாழ்க்கையில் எதையுமே கமிட் பண்ணாமல் நமக்கு என்னன்னு மிடில்லையே போய்கிட்டு இருப்பாங்க. லாரி வந்து அடிபட்டு சாவாங்க. ஒன்று லெஃப்ட் போயிரு, இல்லை ரைட்டு போயிரு, நடுவையே போகாதீங்க. ஏதாவது ஒன்று நல்லவங்க பக்கம் நின்றுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போல்லாம் ஒரு குறள் சொல்லுவாங்க, என்னது, முதல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. அடுத்த குறள் என்ன, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நான் நினச்சிக்கிட்டேன் இதை மதிய உணவுக்காகத்தான் வள்ளுவர் எழுதியிருப்பார் போல இருக்கு. எப்பா சாப்பாட்டை ஒரே ஆள் முடிச்சு விட்றாத, பகுத்து உண்டுன்னு. வள்ளுவர் அதுக்காக சொல்லலைங்க. இந்த உலகம் என்கிற அந்த பறந்து விரிந்த இந்த பூமி உருண்டை மனிதா உனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, கண்ணுக்கு தெரியாத சின்ன உயிர்கள் கூட இந்த பூமிக்கு சொந்தமானது, பூமி அவைகளுக்கு சொந்தமானது. அவற்றோடு சேர்ந்து இந்த உலகத்தை பகிர்ந்து உண், உலகத்தை பயன்படுத்து. அதான் அந்த குழந்தைகள் இங்கே அருமையான பாட்டாக சொன்னாங்க. நீங்கள் குறளுக்கு பல உரை இருக்குது, மூவா உரையிலேருந்து கலைஞர் உரையிலேருந்து. ஆனால் கொரோனா உரை தான் சொன்னிச்சு, கொஞ்சம் ஓவராக ஆடாதீங்கடா, கண்ணுக்கு தெரியாத வைரஸை வச்சு உங்களை முடிச்சு விட்ருவேன். நினச்சி பாருங்கள், கொரோனா காலத்தில் ஆளுக்கு ஒரு இதை போட்டுக்கிட்டு, பள்ளிக்கூடம்லாம் இல்லை. அன்றைக்கி ஒரு பையனை பார்க்குறேன், மாஸ்க் போட்டுக்கிட்டே ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துருக்கேன். ஏன்டா ஃபோனில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. சும்மா இருமாமா, உண்மையிலேயே ஆன்லைன் கிளாஸ் சூப்பர் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு, இந்த மாஸ்க்குள்ளே முறுக்கு கல்ல முட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. அவன் மாஸ்க்குக்கு அப்படி ஒரு உபயோகம் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் சில பேர் எதுக்கு இந்த மாஸ்க்கை போடுறோம்னே தெரியாமல் சாம்பார் சாப்பிட்டுட்டு துடைக்கிறது. அவங்க கண்டுபிடிச்சது மூக்கு வாய் வழியாக கொரோனா போகும்னு, நம்ம கண்டுபிடிச்சது தாடை வழியாக தான் போகும்னு. ஏன்னா சில பேர் ஹெல்மெட்டை கையிலேயே கொண்டு போவாங்க, கை அடிபடுறதுன்னு போயிட்டு, கை அடிபட்டுங்கிற மாதிரி. எனவே அன்பு குழந்தைகளை, இந்த மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் தான் சொன்னார், அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் அணிலும் கிளியும் வந்து விட்டது என்று சொன்னது போல இங்கே சுற்றுச்சூழலை சொல்லித்தரீங்க பிள்ளைகளுக்கு. இன்னொருத்தர் ஒரு கவிஞர் எழுதலாம், தயவுசெய்து மரங்களை வெட்டாதீர்கள், தயவுசெய்து மரங்களை வெட்டாதீர்கள், ஏனென்றால் பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. இன்னைக்கு நிமிஷத்தில் மனிதர்கள் உயிர்கள் வாழக்கூடிய இடமாக கண்டறியப்பட்டிருப்பது பூமி கிரகம் மட்டும்தான். நீங்கள் மரத்தின் கிளைகளை வெட்டினால் பூமிக்கு வேறு எங்கேயும் கிளை இல்லை, போய் வாழவும் முடியாது. காசு இருக்கவே சந்திரன்லேயே பிளாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இங்கேயே பிளாட்டு கிடைக்க மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்கள். எனவே நல்ல பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளில் மாற்ற பார்த்தா அதுதான் தெய்வம். தெய்வத்தை கொண்டாடுவது போல கொண்டாடுங்க. உலகத்திலேயே சிறந்த உணவு பீஸாவோ பர்கரோ கிடையாது. நம்ம சாப்பிட்றப்ப அழுக்கு கையோடு வந்து அதுக்குள்ளே கையை விட்டு அப்பேங்குது பற்றியெல்லாம், உலகத்தின் ஆகச்சிறந்த உணவு அதுதான். நான் சொல்லலை, வள்ளுவன் சொல்கிறான். ஆகச்சிறந்த மொழியும் நம்மை அவர்கள் அழைப்பது தான். நல்ல இடத்துல கொண்டாந்துருக்கீங்க. ஆசிரியர் பெருமக்களையும் நான் நெஞ்சார, என்னுடைய முதல் ஆசிரியை தனமணி டீச்சரை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிற என்னுடைய அத்தனை ஆசிரிய சகோதர சகோதரிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். ஏனென்றால் ஒரு பள்ளிக்கூடத்தின் வாசலில் 100 குழந்தைகள் வந்தால் ஒரு தாய் அதோ வருகிறது என் குழந்தை என்பாள். ஆனால் ஒரு ஆசிரியை வருகிற 100 குழந்தையும் என்னுடைய குழந்தைகள் தான் என்று பார்க்கிற பார்வை தான் ஒரு தாய்க்கும் ஆசிரியைக்குமான அந்த வித்தியாசம். அந்த ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி, இந்த பறந்து விரிந்த இடத்தில், இந்த சபையின் விரிந்த இதயத்தைப் போலவே ஒரு விசாலமான இடத்தில் இந்த நிறுவனத்தை அற்புதமாக துவங்கி அதனுடைய முதலாண்டை அருமையாக வீடியோவில் ஃபாதர் பேசினார். எவ்வளவு அழகழகாக வார்த்தை சொல்கிறீங்க பாருங்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கலைஞர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க.
எவரி சைல்டு இஸ் அன் ஆர்டிஸ்ட், இப்படியும் சொல்லலாம். எவரி ஆர்டிஸ்ட் இஸ் ஏ சைல்டு. ஒரு கலைஞன் குழந்தையாக இருக்கிற பொழுதுதான் கலை பிறக்கிறது. இந்த குழந்தைகளிடம் இருக்கிற ஆக்கப்பூர்வமான அறிவை நாம் மேம்படுத்துவோம். ஒழுக்கத்தை நாம் பின்பற்றுவதன் மூலம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த நிறுவனம், இந்த கல்வி வளாயம், இந்த ஆலயம், இந்த அறிவின் தலைவாசல் இன்னும் எல்லா மக்களையும் உள்வாங்கி அவர்களுக்கு அறிவை தரட்டும். அறிவுதான் உலகத்தின் ஆகப்பெரிய ஆயுதம். அறிவை விரிவு செய்வோம் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய, இவ்வளவு நேரம் பொறுமை காத்த, அது ரொம்ப முக்கியம் இல்லை. எனவே உங்கள் உயிரில் ஒன்றும் ஆபத்து இல்லைங்கிற நம்பிக்கையோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். இந்த நிலையம், இந்த கல்வி வாசல், இந்த ஆலயம் இன்னும் உயர்ந்தோங்கி இருக்கட்டும். எதிர்காலத்தில் ஒரு பல்கலைக்கழகமாக இது விரியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த அறிவு தருகிற இந்த சோலை, பல பசுஞ்சோலை கூட உயிர்களுக்குத்தான் கொடுக்கும். நம்முடைய மூளையை வளர்க்கிற, அறிவை வளர்க்கிற, ஒழுக்கத்தை வளர்க்கிற இந்த நிறுவனம் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களும், குறிப்பாக என்னுடைய இனிய சகோதரர் ஸ்டீபன் அவர்களும் எடுத்துக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் செம்மையாக நிறைவேற்றக்கூடியவர். அதுபோல் நம்முடைய தாளாளர் தந்தை, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நிறுவனத்தை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி அன்பை மட்டுமே உங்களோடு பரிமாறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாசத்திற்குரிய பெற்றோர்களே, எழுந்து நின்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய இதயம் கனிந்த நன்றியை காணிக்கையாக்குவோம். தமிழகத்திலே பொது மேடைகளில் பேசக்கூடிய பேச்சாளர்களில் பலர் நான் குழந்தை இயேசு மெட்ரிக் பள்ளியின் முதன்மை பணியாளராக இருந்த பொழுது தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாய நிலைக்கு உட்படுத்தப்பட்டேன். எனக்கு தெரிந்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொது மேடை பேச்சாளர்களில் இறைவனிடமிருந்து கொடையாக பெற்றுக்கொண்ட கொடையை எந்த மேடைக்காகவும் பேரம் பேசாத ஒரே சிறப்பு விருந்தினர் மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்கள்தான். எல்லா பேச்சாளர்களும் பேரம் பேசுகின்ற பொழுது இவர் எந்த பேரமும் பேசாமல் சகோதர தோழமையை மட்டும் பாராட்டக்கூடிய என்னுடைய மூத்த சகோதரர் ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இயேசுவின் திரு சபை சகோதரர்கள் அத்துணை பேரின் சார்பாகவும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அன்பான பெற்றோர்களே, விழா நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 35 மணித்துளிகள் கால தாமதமானது. அந்த 35 மணித்துளிகள் தான் நம்முடைய நிகழ்வு 9 மணியை கொஞ்சம் தாண்டி செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரே ஒரு நடனம், இறுதி நடனம், அதற்கு பிறகு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதுவரை பொறுமை காத்தது போல் எனக்கு என்ன இருக்குன்னா, முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலான்னு நினச்சேன். ஒரு நாளைக்கு மாலையில் ஃபஸ்ட்டு ஷோ 6:30 போனீங்கன்னா 9:30 தான் அந்த ஃபஸ்ட்டு ஷோ படம் முடியும். அதனால் 9:30 வரை இருங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மீண்டும் பாராட்டி இறுதி நிகழ்வில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது தந்தையின் தாலாட்டு, பூமியில் புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ, தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ, இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறையில்லை என்ற போதும் சுமந்திட தோடுதே. வெளியோரம் நீரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விடவானும் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினம்
தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அலைவிடுவான பூமியாவும் சிறியது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவளோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ
கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் வாயாடி பெற்ற புல்ல வரப்போற நல்ல போல யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ வழக்கமாக குழந்தைகள் தூங்குவதற்கு முன்பாக பெற்றோர்கள் தேடுவார்கள். இன்று அருள்சான்று அகாடமியில் குழந்தைகள் பெற்றோர்களை தேடி இருக்கிறார்கள். இவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ டு ஸ்டூடெண்ட்ஸ். அன்பான பெற்றோர்களே, இந்த விழாவின் இறுதி நிகழ்வில் நன்றி சொல்வதற்காக 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பண்ணுகிற பொழுது இந்த மாணவ மாணவிகளே தொடர்ந்து இந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனியை செய்ய முடியாத சூழல். ஏனென்றால் இவர்களுக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமனி கொடுத்தோம்னா அடுத்த நிகழ்வில் வந்து அவர்கள் பங்கெடுக்கின்ற பொழுது அவர்களால் அந்த நிகழ்வில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை என்பதை நேரடியாக உணர்ந்ததால் இறுதி நேரத்தில் என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஜஸ்டின் மற்றும் ஜான் பால் இருவரையும் அழைத்து இன்றைய விழா நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்கள் தான் தொகுத்து வழங்க வேண்டும் என்று அலைபேசியில் அழைப்பு விடுத்தேன். அருட்சகோதரர்கள் ஜான் பால் மற்றும் ஜஸ்டின் இருவரும் மனமு வந்து இந்நிகழ்வு முழுவதும் தொகுத்து வழங்கினார்கள். எங்களுடைய இல்லத்தின் தலைவர் அருட்சகோதரர் ஐயா ஜெரால் ஜீஸ் அவர்கள் சகோதரர்கள் ஜான் பால் மற்றும் சகோதரர் ஜஸ்டின் இருவரையும் உங்கள் பலத்த கரவொலிக்கு மத்தியில் அவர்களை மனதார பாராட்டி அருள்சான்று அகாடமி பள்ளியின் சார்பாக எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
அடுத்ததாக ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பாக அருட்தந்தை ஜஸ்டின் அவர்களால் எனக்கு அறிமுகமான சகோதரர் சபி கடந்த 10 நாட்களாக அவருக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் இந்த பள்ளி வளாகத்திற்கு வந்து எனக்கு தெரிந்து பல நேரங்களில் அவர் நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத சூழல் கூட இந்த இடத்தின் சூழல் அமைவு அப்படி இருந்ததால் அவருடைய உணவு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் நான் இருந்த பொழுதும் தன்னலமற்ற உள்ளத்தோடு தாராள மனதோடு இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்தவர் சபியும் அவருடைய புதல்வர் செசில் அவர்களும். இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பள்ளியின் முதன்மை பணியாளர் நிலையில் அவர்கள் இருவரையும் உங்கள் சார்பாக அவர்களை கௌரவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். Let us give a very big applause to the Mr. Sabi and Cecil for having extended their fullest cooperation and wholehearted support to organize the first annual day celebration of Arul Chandru Academy at Kachattanallur. மெட்ரிக் பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் அதனுடைய தாளாளரும் முதல்வரும் அந்த பள்ளியில் பணியாற்றி வேறு பள்ளிக்கு சென்று பணியாற்றினாலும் இன்னும் சகோதர தோழமையோடு பயணிக்கின்ற இன்னும் விபியா இருக்கிற கார்த்திக், தம்பி பிரிட்டோ, நிஷாந்த் மற்றும் இது போல அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அந்த பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பள்ளியில் இல்லாத பொழுதும் என் மீது உள்ள தனிப்பட்ட நலம் விரும்பிகளாக இருந்து இந்த பள்ளி விழாவிற்கு வருகை தந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Once again, I sincerely record my heartfelt gratitude to all the teaching faculties of Infant Jesus Matriculation School for Ramna for having part in the first annual day celebration of Arul Chandru Academy, Kachattanallur. A special thanks to Brother J. John, the correspondent of Infant Jesus Matriculation School, and Brother Chris Thomas, the principal of Infant Jesus Matriculation School. Thank you so much. அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு நிமிடம். சகோதரர் ஸ்டீஃபன் சவரிராஜ் இந்த பள்ளியினுடைய முதன்மை பணியாளர் என்று சொன்னார். நான் அவரை முதன்மை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். அவர்தான் இந்த பள்ளியினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் வாழ்விலும் உயிர் நாதமாய் எப்பொழுதும் சதா அதையே யோசித்துக் கொண்டு இதே பணியை முழு மூச்சாக செய்து கொண்டிருப்பவர். இந்த ஒரு ஆண்டிலே அவர் பிரின்சிபலாக வருகிறார் என்று கேள்விப்பட்டது முதலிலே சந்தோஷப்பட்டவர் நான். ஏனென்றால் தாளாளர் என்ற நிலையில் நான் இங்கே எதுவுமே செய்வது கிடையாது. இங்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும், குறிப்பாக இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக திட்டமிட்டு கடந்த ஒரு வாரத்தில் அற்புதமாக திட்டமிட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து எல்லோருடைய மனதிலும் என்றும் நிலைத்து நிற்கிற அருள் சகோதரர் ஸ்டீஃபன் சவரிராஜ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வாழ்த்தி உங்கள் சார்பாக இந்த பொன்னாடையை அவருக்கு போர்த்தி மகிழ்கிறேன். I know his ability, his leadership. You entrust something to him, he is in it 100%. And always he has shown the fullest commitment and the passion in whatever he is doing. அதே போல்தான் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க மீண்டும் வாழ்த்தி இறைவனை வேண்டி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பெற்றோர்களே, செல்வன் இன்ஃபன்ட் இஸ் ரெடி டு ப்ரொப்போஸ் தி வோட் ஆஃப் தேங்க்ஸ். அதுக்கு முன்னால் அங்கங்கே பேசலாம். நம்ம எல்லாரும் வீதிகளுக்கு சென்று பள்ளிகளுக்கு தேவையான குழந்தைகளை சேகரிக்க பல்வேறு பள்ளிகள் தொடங்கிவிட்டார்கள். இன்னும் நம்ம ஸ்கூல்ல இருந்து கேன்வாசிங்கு இதெல்லாம் போகலை. ஆனால் இது அட்மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள், நமக்கு நன்கு தெரிந்தவர்கள், நீங்கள் ஒருவேளை அருள்சாண்ட் அகாடமியில் என் புள்ள சேர்க்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்கூல் ரெகக்னைசேஷன் ஆயிடுச்சா, என்ஓசி வாங்கிட்டாங்களா எல்லாம் கேட்பாங்க. அருள்சாண்ட் அகாடமி பள்ளி ஒரு சிபிஎஸ்இ பள்ளி இந்த மண்ணில் நிறுவப்பட்டால் குறைந்தது என்னுடைய அனுபவத்தில் 2 ஆண்டுகள் ஆகும். என்ஓசியும் சர்டிபிகேட் ஆகும். 9 மாசத்துல வாங்கின ஒரே பள்ளி கூட அருள்சாண்ட் அகாடமி. Within 9 months we have obtained the NOC and the certificate of recognition from the government of Tamil Nadu. இந்த பள்ளி அரசின் அங்கீகாரம் பெற்ற பள்ளி, அரசின் தடையின்மை சான்றிதழ் பெற்ற பள்ளி. 2023-24 தமிழக அரசிடமிருந்து அரசின் அங்கீகாரத்தையும் தடையின்மை சான்றிதழையும் பெற்ற பள்ளி எதிர்வருகின்ற 2024-25 கல்வியாண்டில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்திடமிருந்து சிபிஎஸ்இ இணைப்பையும் பெற்று தரும். It will be affiliated to the CBSE New Delhi in the coming academic year 2024 and 25. Thank you so much for all your patience and for all your wholehearted cooperation. I request an infant to propose the vote of thanks. Okay, va? Good evening to Good evening to all present here. It is my privilege to deliver a vote of thanks on behalf of our school management. I express my heartfelt thanks to all those who have made the celebration a memorable one. First of all, I extend my sincere thanks to the Almighty God for having blessed all of us and making this occasion a resounding success. I would like to express my sincere thanks to our chief guest Mr. Madhukur Ramalingam and Selvi Devakotai Pujita for having accepted our invitation and inspired the gathering with their thought-provoking message. Thank you, sir, and thank you, dear sister. I am glad to thank Brother Yes, Jalal Jaisraj, SHJ, the superior of Chandragam Brothers Committee, and Sister Stella CIC, the principal of Dan Bosco Metric High Secondary School, for gracing the occasion and honoring the Provinciancy Award winners. Thank you, brother, and thank you, sister. I extend my heartfelt thanks to Mr. Paul Raj and Mrs. Roslyn Paul Raj for having accepted our invitation and graced the occasion with their very presence. Thank you very much, sir and ma'am. At this moment, I also extend my sincere thanks to all the fathers, brothers and sisters for joining us in celebrating the first annual day celebration of our school. Thank you, fathers, brothers and sisters, for having blessed all of us with your divine presence. A special mention to our correspondent, Reverend S. Augustine K. Raj, SKJ, for his timely guidance and unwavering support to make this celebration a memorable one. Thank you, brother. I express my sincere gratitude to all the devoted teachers and the co-workers for their tireless work. Thank you so much, dear teachers and all our respected helpers. Our sincere gratitude goes to all the parents for their wholehearted support and cooperation make this celebration a grand one. Thanks a lot, dear and respected parents. I also want to thank all the persons who worked behind the screen to make this event possible, including the technical arrangement team, stage setting team, and sound and light arrangement team and cultural team. I need to mention my deepest sense of appreciation to all my student friends, the so-called Alexandrians, for their active participation in all the cultural activities and exhibiting a positive discipline throughout the program. Once again, a big thanks to everyone who made this event a great and successful one. Thank you. அன்பான பெற்றோர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரவு உணவில் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இரவு உணவு அருந்திட்டு இருக்கும் பொழுதே ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரியே
ஒரு தன்னம்பிக்கை உனக்கு இருந்தால் பாட்டுக்கு பின்னால இன்னும் அதில் விடுபட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அந்த பாட்டு நம்பிக்கை உனக்கு இருந்தா